என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னுடைய இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய உன் அப்பன் கருப்பன், நான் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கினை நீ மதிக்காமல் சென்று விடாதே. ஏனென்றால் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தியினால் வாழ்க்கை மிகவும் நொந்து போய் காணப்படுகின்றாய் அல்லவா? என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக தருவதாக இருக்கும். அப்பன் உன்னிடத்தில் சொன்ன விஷயங்களை இப்பொழுது செய்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி எந்த சக்தி? அதை எத்தனை காலமும் உன்னுள் இருந்து உன்னை என்னெல்லாம் செய்தது? இப்போது அந்த தீய சக்தி எதனால் உன்னை விட்டு வெளியேறியது என்பதனை எல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்லத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கேட்பதற்கு முன்பாக நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை நீ நம்புவாயானால் மட்டுமே நீ கேட்டால் போதும். ஏனென்றால் நான் உன் இல்லத்தில் இருப்பது உனக்கு தெரிந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் கருப்பன் வருகின்றார், ஏதோ வாக்கு தருகின்றார், சென்று விடுகிறார் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருக்கும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உச்சபட்ச சோதனையை உன் இல்லத்தில் கொடுத்தது. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவராலேயே அது நடந்தது. நீ எவ்வளவுதான் ஒதுங்கி சென்றாலும் இவர்களின் தொந்தரவு மட்டும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருந்தது. எந்த நேரமும் நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய், எங்கு இருக்கின்றாய் என்று எட்டி பார்ப்பதையே தனக்கு வேலையாக வைத்து கொண்டு இருந்தார்கள். எப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும், உன் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் இவர்கள் நல்லவர்கள் அல்ல. இவர்களின் எண்ணங்களின் நோக்கம் அவ்வளவு சுத்தம் இல்லை. ஆனால் நடிப்பதில் மிகவும் வல்லவர்கள், மிகவும் நல்லவர்கள். என்றால் நடிப்பு என்றால் என்னவென்று இவர்களிடத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இவர்களை பற்றி மற்றவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் நம்புவதில்லை. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களிடத்திலே அவ்வளவு தத்ரூபமாக நடித்து விடுவார்கள். நல்லது செய்வது போலவும் நீதான் அவர்களை விரட்டுகிறாய் என்பது போலவும் திரித்து விடுவார்கள். இந்த எண்ணத்தோடு இந்த தீய சக்தியைத்தான் இப்பொழுது உன்னை விரட்டி அடிக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை படுத்திய ஒவ்வொரு காயங்களுக்கும் தீர்வினை இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன். உன் மனது பட்ட காயம், உன் மனது அடைந்த வேதனைகள் எல்லாம் என்னவென்பது உன் அப்பனுக்கு நன்றாகவே தெரிகின்றது. என் குழந்தையின் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னவென்பதும் இந்த கருப்பனுக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, கருப்பன் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துவிட்டு நம்மிடத்தில் கதையாய் சொல்லுகின்றான் என்று நீ எண்ணக்கூடாது. இவர்களுக்கு சில வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கப்படத்தான் வேண்டும். இந்த வாய்ப்புகளை இவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நாம் இவர்களுக்கு இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியும். அப்படி இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பின் மூலமாகத்தான் இதை தெரிந்து கொண்டேன். இது மனிதர்கள் அல்ல, இது உண்மையிலேயே தீய சக்திதான். ஏனென்றால் மனிதனாக இருந்தால் சிறிதளவாவது ஈவு இரக்கம் இருக்கும், மனிதாபிமானம் இருக்கும். ஆனால் ஒரு துளி அளவு கூட இவர்களிடத்திலே ஈவும் இல்லை, இரக்கமும் இல்லை, மனித தன்மையும் இல்லை. என் பிள்ளையே, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இது போன்ற சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற
இந்த கொடூர மனம் கொண்ட மனிதர்கள் இன்னமும் உனக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்றுதான் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். தவிர சற்று கூட இவர்களது மனம் ஆறவில்லை. உனது வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிட துடிக்கிறார்கள். எந்த நேரத்திலும் உன்னை வந்து சீண்டினால் நீ அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் மனம் வருத்தப்படுவாய் என்று தெரிந்துதான் அவர்கள் அதை செய்கின்றார்கள். நீ எதிர்த்து நின்று கேள்வி கேட்க துணிவில்லாததால் தான் இத்தனை காலமும் இந்த தீய சக்தி உன்னை ஆட்டி படைத்தது. என் தங்கமே, இந்த தீய சக்தி ஒளியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடிவிட்டதல்லவா? இனி அடங்கிவிட வேண்டும் அல்லவா? நான் அடக்கி வைக்கப் போகின்றேன். இந்த தீய சக்தியை அவர்கள் செய்த செயல் எத்தனை தவறு என்பதை நான் உணர வைக்கப் போகின்றேன். இதற்கு மேலும் நாம் இதுபோன்று செயல்களை செய்யக்கூடாது என்று அந்த தீய சக்திக்கு நான் புரிய வைக்கப் போகின்றேன். உன் அப்பன் கருப்பனின் ஆட்டம் உன் இல்லத்தில் முழுமையாக நிறைந்து நிற்கின்றது. இந்த கருப்பன் யார் என்று எல்லோருக்குமே தெரிய போகின்றது. என் தங்கமே, இந்த கருப்பனை பற்றி உனக்கும் தெரியத்தான் போகின்றது. இந்த கருப்பன் இத்தனை காலமும் இருந்து செய்த விஷயங்கள் என்ன என்ன என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னாலேயே நம்ப முடியாததாக இருக்கப் போகிறது. இவர்கள் கடைசி காலத்தில் கேட்பார்கள் இன்றி அனாதையாக கிடக்கத்தான் போகின்றார்கள். நாம் இதுபோன்று அவர்களுக்கு ஒரு நிலைமை வந்தால் கூட பரிதாபம்தான் படுவோம். ஆனால் இந்த கேடுகட்ட மனிதர்களுக்கெல்லாம் அந்த பரிதாபத்தை காட்டக்கூடாது. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலன் இதுதான் என்பதனை எண்ணி அவர்களே தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றது, வரத்தான் போகின்றது. என் பிள்ளையே, இவர்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு தெரியுமா? நான் எப்பொழுதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் தனித்து நின்றாலும் நான் தைரியமாக வாழ்வேன் என்கின்ற எண்ணம் இவர்களிடத்திலே இருந்தது. ஒரு சமயம் உடல்நிலை சரியில்லாமல் எழுந்திருக்க முடியாமல் படுத்து விட்டால் போதும், அதன் பிறகு யார் இவர்களை கவனிப்பார்கள் என்ற எண்ணமும் இவர்களுக்குள் இல்லாமல் இல்லை. அப்படியே இவர்களை கவனித்தாலும் நன்றி சொல்வதற்காவது அவர்களுக்கு மனம் இருக்குமா என்றால் கிடையவே கிடையாது. நன்றி சொல்வதும் இல்லை. என்னவோ உன்னுடைய கடமை என்னை பார்த்துதான் ஆக வேண்டும் என்பது போல இவர்களுடைய செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சோதனை கட்டத்தை நீ கடந்து வரத்தான் வேண்டும். இவர்கள் தான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விட துடிக்கின்றார்கள். உங்களை எல்லாம் கண்ணீர் விட வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக இவர்கள் தான் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட துடிக்கின்றார்கள். உங்களை எல்லாம் கண்ணீர் விட வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் இப்பொழுது நிச்சயமாக நடக்கப் போவது கிடையாது. இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் ஈடேறப் போவதும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நாளும் நீ கண் கலங்காமல் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீ கடந்து வர வேண்டும். உனக்கான அத்தனை நன்மைகளும் மிக விரைவிலே கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, உனக்கு எந்த நன்மைகள் கிடைத்தாலும் அதற்கு நன்றி சொல்ல பழகிவிட வேண்டும். எப்பொழுதும் உனக்கானது உன்னை நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு இந்த வாழ்க்கை தர நினைப்பது நிச்சயமாக முழுமையாகவே உனக்கு கிடைத்து விடும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு சோதனையும் உன்னை தாங்கி பிடிக்கும் என்று நினைக்காமல் இந்த மனிதர்கள் செய்கின்ற அத்தனை பாவத்திற்கும் பலனானது திரும்ப அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் தண்டனை பெறுவார்கள்
என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளையே நீ இருந்து விட்டால் போதும். என்றென்றும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.